நாய் கடிக்குதா? ஆ நாய் வந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் ஓடி போய் அடிக்கணுமா? என்ன செய்யணும்? கல்லெடுத்து அடிக்கணுமா? அதெல்லாம் அடிக்கக்கூடாது. இப்போ நாய்கிட்ட நீங்கள் என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருங்கன்னு கவனமாக சொல்லணும். புரியுதா? நீங்கள் தனியாக எங்கேயும் கடைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. நாய்கள் இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் கவனமாக போயிட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ நாய் கடித்த உடனே இந்த இடத்துல கடிக்கணும்னு வச்சுக்கோ, உடனே என்ன செய்யணும்? நல்லா தண்ணி என்ன செய்யணும்? பச்சை தண்ணி என்ன செய்யணும்? நல்லா வாஷ் பண்ணணும். நல்ல ஸ்பீடாக என்ன செய்யணும்? வாஷ் பண்ணிவிட்டு துணியை வச்சு துடைச்சி உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செய்யணும்? முதல் உதவிக்கு போகணும். அன்பு மாணவர்களே, நம்ம மனிதர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கிறது போல் நாய்களுக்கு என்ன செய்யணும்? எச்சரிக்கையாக இருந்தால் தான் நம்ம கவனமாக இருக்கணும். இப்போ கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலப்புழா, கண்ணூர், மலைப்புறா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு பையனை என்ன செஞ்சு நாய் கடிச்சு ஆள் இறந்துட்டார். இங்கே கடிச்சதுனால அப்போ என்ன செய்ய முடியல, அவங்களுக்கு முதலுதவி செய்ய முடியல. ஆகவே நண்ப குழந்தைகளை உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது நாய்கள் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? கவனமாக இருக்கணும். பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யணும்? நாயை கூப்பிட்டு வரணுமா? அது உங்கள் வீட்டிலே விட்டுட்டு வந்துடணும். ஓகேயா? சரி, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருப்போம். ஆரோக்கியத்தை கவனமாக கற்றுக்கணும். ஓகேயா?